ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி கேஸ் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? முத்துவின் ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்லாத்துக்கிட்டேயும் ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறப்ப, நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தானடா ஆகுது, அண்ணங்களாட்டி அப்பா வேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி எல்லாருமா சந்தோஷமாக அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்தோட ஃப்ரெண்டெல்லாம் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்களும் ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம்ல சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள்லாம் குழந்தைய பெற்றுக்கிட்டா தான் நீங்கள் உங்கள் லைஃபே சந்தோஷமாக இருக்கும், அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும் லைஃப் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட முத்துக்கும் குழந்தையோட ஆசை வருது. அதே சமயம் மீனா தனது ஃப்ரெண்டோட பூ கட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட மீனாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி நான் என் குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி இன்னும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம காலகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தால் தான் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீயும் ஒரு குட்டி மீனாவோ இல்லாட்டி குட்டி முத்துவையோ சீக்கிரமாக பெற்றுக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு மீனாவுக்கும் குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை வருது. மறுபக்கம் பார்த்திங்கன்னா மீனா கட்டிலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. முத்து பூ வாங்கிட்டு ரொமான்ஸ் செய்வது போல் கனவு கண்டுகிட்ருக்குறான். அப்போது மனோஜ் மல்லிகைப்பூ வாங்கிட்டு ரோஹிணியை கூப்பிட்றாங்க. அப்புறமா சுருதியும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர்றாங்க. இதுதான் ட்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ரோஹிணிக்கு பூ வச்சு விட சொல்கிறாங்க. அதை சுருதி வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறமா ரவியை கூப்பிட்டு எனக்கும் பூ வச்சு விடுங்க ரவி அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. அப்புறம் ரவியை பூ வச்சு விட்றாங்க. அதை மீனாவை வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. அதையும் மீனா வீடியோ எடுக்கிறாங்க. அப்போதைக்கு விஜயாவும் அண்ணாமலையும் வர்றாங்க. இப்போ எதுக்கு எல்லாம் பூ வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு விஜயா பூ விற்காதனால அதெல்லாம் உங்கள் தலையில் கட்டிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, இல்லைங்க ஆண்டி, நான் தான் பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சுருதி. அப்புறம் அண்ணாமலைகிட்ட நீங்கள் ஆண்டிக்கு பூ வச்சு விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் வச்சு விட்றது இல்லைம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்போ ட்ரெண்டிங் இதுதான் அங்கிள், தயவு செஞ்சு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சுருதி கெஞ்சுறாங்க. அப்புறம் அண்ணாமலையும் விஜயாவுக்கு பூ வச்சு விட்றாங்க. மறுபக்கம் அண்ணாமலை முத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்ததும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி கிறிஸை பார்க்கும்போது சொல்லு, அவன் பண்ணுற நல்லது எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அண்ணாமலை முத்துவுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளி விஷயம் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க, எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அன்னைக்கு முத்துவை நான் காப்பாற்றாமல் விட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி வருத்தப்படுறாங்க. 2 பேருமே உங்களோட பசங்க, உங்களை யாரை மாமா உங்களால் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்டுட்ருக்குறாங்க. நீங்களும் உங்கள் மனசுக்கு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க, குழந்தை குட்டிகளை பெற்று நீங்களும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் முத்து மீனாவுக்கு பூ வாங்கிட்டு வச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ 2 பேரும் ஒரே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம மேலே ரூம் கட்டணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும். எப்படியாச்சும் கடனை வாங்கியாச்சும் ரூம் கட்டணும்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நம்ம கார் வாங்குறது நம்ம செலவுக்கெல்லாம் கடை வாங்கி செய்யலாம், ஆனால் மேலே ரூம் கட்டுறது நம்மளோட சொந்த பணமாக இருக்கணும், நம்ம கடை வாங்கியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு முத்து பரவாயில்லையே, அப்படியெல்லாம் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா முத்து சொல்கிறாங்க, மேலே ரூம் கட்டினோன்னே நம்மளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் கூடிய சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அதுக்கு முத்து கேட்குறாங்க, ஆமாம் உனக்கு ஒன்றுமே தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி இருக்கிற பாரு, அங்கே இருக்கிற மீனா நீ அப்படின்னு முத்து சொல்கிறாங்க.
வாய் அடிக்கிறவங்களாம் நம்பிடலாம், ஆனால் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறவங்களாம் நம்பவே முடியாதுன்னு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு மேலே ரூம் கட்டினோன்னையும் உங்களுக்கு யார் நம்பகமாக இருக்கிறாங்களோ அவங்கள மேலே ரூமில் வச்சு நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் சினுங்களாக பேசிக்கிட்டு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.